நம்ம ஐயனார் துணை சீரியல்ல பல்லவன் சேரனை பலமுறை காலேஜுக்கு கூப்பிட்டு பார்த்தோம். சேரன் வராம இருக்கிறாரு. நிலா பல்லவனுக்கு ஆறுதல் சொல்லி காலேஜ் போவோம் அண்ணன் வருவாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. பல்லவனும் காலேஜ் போயிடுறாரு. நிலா சேரன் கிட்ட அண்ணே பல்லவன் அவ்வளவு ஆசையா கூப்பிடுறான். நம்ம எல்லாரும் காலேஜ் போவோம்னே. அவன் எங்களை விட உங்களை தான் அதிகமா எதிர்பார்க்கறான். எல்லாரும் ஒன்னா காலேஜ் போலானே அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. இல்லம்மா நீங்களே போயிட்டு வாங்க நான் வரலன்னு சொல்லி சேரன் சொல்றாரு. அவன் பண்ணது தப்பு தான். அவன் புரிஞ்சுக்கிட்டான். திருப்பியும் அதே தப்ப செய்ய மாட்டான். ப்ளீஸ்ண்ணே எல்லாரும் ஒன்னா குடும்பத்தோட காலேஜுக்கு போவோம். அவன் நம்மள ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சேரனை நிலா கன்வின்ஸ் பண்றாங்க. பல்லவனோட காலேஜ்ல ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. பல்லவன் வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களான்னு எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருக்காரு. இதுக்கு இடையில பல்லவன்ட்ட காயத்ரி வந்து என்னாச்சு ஏன் இப்படி பதட்டமா இருக்க? ஸ்டேஜ்ல ஏறி பிரைஸ் வாங்க போற டைம்ல ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி காயத்ரி கேக்குறாங்க. இல்ல வீட்ல இருந்து எல்லாரும் இன்வைட் பண்ணிருந்தேன். இன்னும் யாரும் வரல. அதான் டென்ஷனா இருக்கேன். சேரன் வேற என்கிட்ட பேசவே மாட்டேங்குது. ஃபங்க்ஷனுக்கு வருமா என்னன்னு கூட தெரியல. அது வரணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் காயத்ரிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. காயத்ரி தூரத்துல சோழனோட கார் வர்றத பார்த்து உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பல்லவன் ஆர்வமா காரை போய் பாக்குறாரு. கார்ல இருந்து சோழன், நிலா, சேரன், பாண்டியன் எல்லாரும் இறங்குறாங்க. கூட நடேசனும் வந்திருக்காரு. பல்லவன் சேரன் வந்த சந்தோஷத்துல ஓடி போய் எல்லாரையும் கூப்பிடுறாரு. வாங்கண்ணே பிரைஸ் கொடுக்குற இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் எல்லாரையும் அழைச்சிட்டு போறாரு. பல்லவன் 4 பிரைஸ் வின் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு முறையும் ஸ்டேஜ்ல ஏறி கூப்பிட்டு பல்லவனை பாராட்டுறாங்க. காலேஜே எல்லாரும் சேர்ந்து பல்லவனை பயங்கரமா என்கரேஜ் பண்றாங்க. அத பார்த்துட்டு சேரன், நிலாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் பல்லவன் பல்லவன் கத்துனோனே குடும்பமே சந்தோஷப்படுது. பல்லவன் பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சேரன் முன்னாடி போய் நிக்கிறாரு. அண்ணே இந்தாண்ணேன்னு சொல்லிட்டு சேரன்ட்ட எல்லா பிரைஸையும் குடுக்குறாரு. சேரன் முதல்ல பிரைஸ வாங்க மறுக்கிறாரு. நிலா சொன்ன பிறகு பிரைஸையும் வாங்கிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அண்ணே என்கிட்ட பேசுனே. நான் இனிமே இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேனே. நீ மன்னிச்சிருனேன்ட்டு சேரனை கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாரு. சேரனும் மனசு உடைஞ்சு டேய் பல்லவா நான் உன்னை எப்பயும் மன்னிச்சிட்டேன்டா. நீ செஞ்ச தப்பு உனக்கு புரியணுங்கிறதுக்காகடா நான் பேசாம இருந்தேன். எனக்கு மட்டும் என்ன ஆசையாடா உன் கூட பேசாம இருக்கணும்ன்ட்டு. என்னாலயும் முடியலடா. தயவு செஞ்சு இனிமே இந்த தப்பு செய்யாத அப்படின்னு சொல்லி சேரன் பல்லவனுக்கு அட்வைஸ் பண்றாரு. ஒரு வழியா சேரன் பல்லவன்ட்ட பேசிட்டாரு. எல்லாருமே செம ஹாப்பி ஆயிட்டாங்க. இடையில நடேசன் டேய் பல்லவா சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த சந்தோஷமான விஷயத்தோட சேரனோட கல்யாணத்தை பத்தி பேசி முடிச்சிடலாம் சீக்கிரமே அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு. நிலாவும் ஆமாண்ணே இவ்வளவு தூரம் பிரச்சனையானதுக்கு அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க திருப்பி எதுவும் வந்தா மறுபடியும் பிரச்சனை தானே. கல்யாணம் பண்ணிட்டா அவங்களால எதுவும் கேட்கவும் முடியாது. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்கண்ணே. அவங்களும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. இடையில சோழன் நிலா அண்ணன் அப்படிதான் ஏதாவது மழுப்பிக்கிட்டே இருக்கும். நம்மளா பார்த்து கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. நிலாவும் சோழனும் க்ளோஸா பேசிக்கிறத பார்த்து சேரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எங்க சோழன் பண்ண தப்பால நிலா வீட்டை விட்டு போயிருவாங்களோன்னு சேரன் பயந்துட்டு இருந்தாரு. ஆனா 2 பேரும் இப்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி இனிமே நிலாவை சோழன் நல்லா பார்த்துப்பான். இனி நிலா வீட்டை விட்டு போகாது அப்படின்னு மனசுல நினைச்சு கல்யாணத்துக்கு ஓகே சொல்றாரு. சேரன் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னோடனே பாண்டியனுக்கு செம ஹாப்பி ஆயிடுச்சு. உடனே வானதிக்கு போன் பண்ணி சேரன் என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. கல்யாணத்தை முடிச்சோடனே நம்ம கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. வானதியும் செம ஹாப்பியாறாங்க. இதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்படி உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.